அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விலங்குகள் மனிதர்களை கடிக்கிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பூனை கடிக்குது, நம்ம வீட்டுல வளர்க்குற பெட் அனிமல்ஸே நம்மள கடிக்குது. அதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப கேஷுவலா விட்டுறோம், ஒன்னும் ஆகல அப்படின்னுட்டு. இதனால பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாயுமே மனிதனை கடிக்குது, பாம்பு, பல்லி, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்துட்டு கடிக்குது. இதனால இருக்கிற பிரச்சனையை பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்ல, பெருசா கண்டுக்கிறதும் இல்ல. இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். WHO ரிப்போர்ட் பிரகாரம் ஓவரால் இந்த வேர்ல்டுல 5 மில்லியன் மக்களுக்கு நாய்க்கடியோட நம்ம பாதிக்கப்படுறாங்க. அதுல ஒரு வருஷத்துக்கு மட்டும் 59,000 பேர் இந்த நாய்க்கடியால மட்டும் ராபிஸால இறக்குறாங்க. ஏன்னா ஒன்ஸ் ராபிஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அது நிதர்சன உண்மை. எந்த ஒரு வைத்தியமும் ராபிஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு வைத்தியமும் இல்லை. ஸோ ராபிஸ்ன்றது ஒரு வைரஸ், அது ஒரு அர்போ வைரஸ். அது மூளையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது. இந்த ராபிஸ்க்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப பயப்படுறது. எந்த ஒரு நாய்க்கடியோ பூனைக்கடியோ இல்ல இந்த விலங்குகள் கடி இருந்தாலும் எலிக்கடியோ எந்த ஒரு கடியா இருந்தாலும் எல்லாரும் என்ன பயப்படுறதுன்னா எங்க ராபிஸ் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 59,000 டெத்ல 20,000 டெத் இந்தியால இருந்து மட்டுமே நடக்குதுன்னு தான் கவலைக்கூடிய விஷயம். இதுலயும் 40% மட்டும் சில்ட்ரன்ஸுக்கு ஏற்படுது. ஏன்னா 40 to 50% ஆஃப் மக்களுக்கு சில்ட்ரன்ஸ்ல தான் நம்ம மெயினா அந்த பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா குழந்தைங்க தெருவில் நடந்து போகும்போது இந்த தெரு நாய்ங்க அந்த முக்கியமா எங்க கடிக்குது அப்படின்னா கழுத்து பகுதியும் அல்லது தலைப்பகுதியும் கடிக்கிறதுனால அவங்களுக்கு வேகமா அந்த ராபிஸ் பரவிடுது. ஒரு நாளைக்கு 50 to 70 கேசஸ் நம்ம ஜிஹெச்ல தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். வேக்சினேஷன் ரெகுலரா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கார்பரேஷன்லயும் இதுக்கான எல்லா வசதிகளும் எல்லா பிஎஸ்சிலையும் இந்த ஆன்டி ராபிஸ் வேக்சினேஷன் உண்டு. ஸோ வேக்சினேஷன் தாராளமா கிடைக்கிறதுனால எந்த ஒரு டெத்தும் இதுக்கப்புறம் இறக்காம இருக்கிறது நம்மளோட கோல். சார், சில டைம் பாத்தீங்கன்னா நாய் வந்துட்டு ஸ்கின்னை வெறும் நக்கி மட்டும் விட்டுட்டு போயிடுது. சில டைம் நெகத்தால கூறிடுது, அது ரொம்ப ஆழமா இல்ல, வெறும் ஸ்கின்னை மட்டும் கீறிட்டு போயிடுது. சில டைம் லைட்டா கடிச்சிருது, அப்புறம் ரொம்ப அதிகமாவே கடிச்சிருது. நம்ம எந்த டைம்ல இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை பார்க்கணும் சார்? கண்டிப்பா. ஸோ இதுதான் நம்ம கேட்டகரிஸா பிரிச்சிருக்கோம். ஸோ கேட்டகரி 1, கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3. இப்போ முதல் கேட்டகரி, ஸோ ஒரு தெருநாயோ இல்ல வீட்டு நாயோ நமக்கு வந்து இன்டாக்ட் ஸ்கின் நல்லா இருக்கு, ஆனா நாய் மட்டும் நல்லா நக்கிட்டு போயிடுச்சு, நல்லா லிக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா அது கேட்டகரி 1ல வரும். எந்த ஒரு பல்லும் படல, எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் இல்லை, எந்த ஒரு ரத்தமும் வரல, அப்ரஷன்ஸ் அதாவது கீறல்கள் எதுவுமே இல்லை, வெறும் நாய் நக்கிட்டு மட்டும் போயிடுச்சு. இன்டாக்ட் ஸ்கின், எந்த ஒரு கண்லயோ எந்த ஒரு பகுதியிலையும் அடிப்பட்ட இடத்துலயோ எந்த இடத்துலயும் நாய் வந்து நக்கல, வெறும் இன்டாக்ட் ஸ்கின்ல மட்டும் நக்கிச்சுன்னா அது கேட்டகரி 1ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஆன்டி ராபிஸ் வேக்சினேஷன் தேவையில்லை. கேட்டகரி 2, கேட்டகரி 2ன்றது எந்த ஒரு பல் பட்டாலோ இல்ல ஒரு நிப்பிங் அதாவது பல் சுரண்ட விட்டாலோ இல்ல ஸ்கிராச்சஸ் பண்ணாலோ இல்ல ஒரு அப்ரஷன்ஸ் ஒரு தேய்மானம் ஏற்பட்டாலோ அதுக்கு கண்டிப்பா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் ஆன்டி ராபிஸ் வேக்சின் போட்டு ஆகணும். மூணாவது கேட்டகரி, இதுல எது இல்லாம ரொம்ப சிவியரா மல்டிபிள் இடத்துல கடிச்சு வச்சாலோ இல்ல ரத்தம் வந்தாலோ இல்லது முகங்கள் கழுத்து பகுதியில ரொம்ப அதிகமான காயங்கள் ஏற்பட்டாலோ இல்ல அது தீவிர போன் தெரியற மாதிரி ஒரு நெப்பி விட்டாலோ இல்ல ரத்தம் தொடர்ந்து வர மாதிரி ஒரு ஒரு கடிச்சாலோ கண்டிப்பா அதுக்கு இம்மீடியட்டா நம்ம பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று அந்த ஆன்டி ராபிஸ் வேக்சினேஷன் மட்டும் பத்தாது, இவங்களுக்கு ஆன்டி ராபிஸ் இம்யூனோகுளோபுலின், இந்த ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின்ஸும் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன இடத்துல அந்த ஆன்டி ராபிஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ் கிடைக்காது. இது பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த சின்ன சின்ன ஜிஹெச்லயும் இந்த ஆன்டி ராபிஸ் இம்யூனோகுளோபுலின் நல்லா தாராளமா கிடைக்கும். அங்க போக வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ரொம்ப அதிகமான இடத்துல பல்லு பட்டாலோ இல்ல அதிகமான ஊண்டு பெரிய காயங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு நாய் கடிச்சாலோ அது கேட்டகரி 3ல வரும்.
அந்த கேட்டகரி 3 பேஷண்ட்ஸுக்கு 24 மணி நேரத்திலிருந்து 7 நாளைக்குள்ள நீங்க அந்த ஆன்டி ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அந்த எங்க அடிபட்டதோ அந்த இடத்துல சுத்தி போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது அதா கூட சேர்த்து இமீடியட்டா ஆன்டி ரேபிஸ் வேக்சினும் நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயம். அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆன்டிபயாட்டிக் ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்குன்னா அதுல எந்த ஒரு பாக்டீரியா வராம இருக்க ஒரு டிடி டெட்டனஸ் டாக்சைடு ஒரு டிடி போடுறதும் ரொம்ப அவசியம். அடுத்தது ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்றதும் மிக மிக அவசியம். ஸோ இதுக்கு கேட்டகரிஸை நம்ம பிரிச்சிருக்கோம், கேட்டகரி 1, கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3. ஓகேங்க சார். இப்ப ஆன்டி ரேபிஸ் வேக்சின், இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல சார், இது நாய்க்கடிக்கு மட்டும்தான் போடுவாங்களா இல்ல மத்த விலங்குகள் கடித்தாலுமே போடுவாங்களா சார்? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பொதுமக்களுக்கு இது அடிக்கடி நம்ம ஓபில பாக்குறோம். சில பேர் எலி கடிச்சிருச்சு, தூங்கும் போது எலி புரண்டு போயிடுச்சு, குளவி கட்டிடுச்சுன்னு வருவாங்க. சில பேருக்கு பூரா கட்டிடுச்சு, சில பேருக்கு தேல் கடிச்சிருச்சுன்னு வருவாங்க. இதுக்கு எல்லாம் இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் தேவையில்லை. எந்த ஒரு ஃபாக்ஸா இருக்கட்டும், மங்கியா இருக்கட்டும், வௌவால் கடிச்சாலோ அவங்களுக்கு கண்டிப்பா ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் மிக மிக அவசியம். பூனைக்கடிக்கும் நம்ம சிவியாரிட்டியை பொறுத்து அந்த லிக் பண்ணிடுச்சா இல்ல நிப் இருக்கான்னு பொறுத்து அதுக்கு அவங்களுக்கும் அந்த பூனைக்கடிக்கும் நம்ம ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் போட வேண்டியது அவசியம். நரி கடிச்சாலும் சரி, எந்த ஒரு காட்டு விலங்குகள் எது கடிச்சாலுமே அது நம்ம வைல்ட் அனிமல்ஸா கருதி அவங்களுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் மிக 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 அவசியம். சார், இந்த நாய் எதனால சார் கடிக்குது? அந்த நாய் கடிச்சோடனே நம்ம உடனடியா என்ன செய்யணும் சார்? எந்த ஒரு நாயும் அமைதியா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் போது அந்த நாய் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம அந்த நாயை தூங்கிட்டு இருக்க நாயை ஏதோ ஒரு குழந்தைங்க கல் எடுத்து போடுறதுனாலையும் இல்ல அந்த குட்டிகள் மேல நம்ம தொடுறதுனாலையும் இல்ல எங்க நம்மள அவங்க தாக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல நாய் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுது. அடுத்து நிறைய மாதிரி தீபாவளி இந்த சீசன்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட்டாசு வெடிக்கும் போது அந்த சத்தத்தை தாங்க முடியாம அந்த நாய்ங்க ஓடி நம்ம குழந்தைங்களையும் நம்ம பெரியவங்களையும் கையிலயோ காலிலயோ நம்ம கடிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சில பேர் சின்ன வயசுல நம்ம பார்த்திருக்கோம். இந்த நாயில வால்ல பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் கூட நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கோம். அதெல்லாம் முற்றிலும் ரொம்ப தவறான விஷயம். இது ரொம்ப ரொம்ப நாயை ட்ரிகர் பண்ணும். ஸோ அது எப்படி மனிதர் அட்டாக் பண்ணலான்ற ஒரு அக்ரெசிவ் நேச்சர்ல தான் இருக்கும். பெரிய ஆளுகளுக்குலாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா கால்லயோ இல்ல கையிலயோ தான் நமக்கு கடி காமனா நடக்கும். ஆனா பீடியாட்ரிக் குழந்தைங்களை பாத்தீங்கன்னா தலைப்பகுதியும் இந்த கழுத்து பகுதியும் அவங்க அந்த நாயோட ஹைட்டும் இந்த குழந்தையோட ஹைட்டும் ரொம்ப ஈக்குவலா இருக்கும்போது ஒரு ஜம்ப் பண்ணி அந்த கழுத்து பகுதியில தான் ரொம்ப காமனா கிடைக்கும். சில பேருக்கு அந்த பட்டக்ஸ் பகுதியிலையும் கிடைச்சிடுது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான ஆபத்து ரொம்ப ரிஸ்க் கேட்டகரி 3 கேட்டகரியில போயிடுறாங்க. ஸோ ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமான ரிஸ்கா இருக்கு. அதை நம்ம உடனே பார்க்கணும். உடனே ஒரு நாய்க்கடியோட ஒரு ஆளோ இல்ல குழந்தையோ வரும்போது அது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா அதை கிளீன் வாட்டர்ல ரன்னிங் வாட்டர்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரன்னிங் வாட்டர்ல கழுவுறது மிக மிக அவசியம். நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போவிடோன் பீட்டாடின் போட்டு கழுவலாம், டெட்டால் போட்டு நல்லா கழுவுறது மிக 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 அவசியம். இந்த சுரண்டி வர்றதோ அதுக்கு மேல மஞ்சள் தடவுறதோ அதுக்கு மேல சாணி தடவுறதோ அதுக்கு மேல எந்த ஒரு திரவத்தை போட்டு தடவுறதோ முற்றிலும் அது தவறானது. முக்கியமா பாம்பு கடியில பாத்தீங்கன்னா காலில் கட்டு போடுற மாதிரி நாய்க்கடியில சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா கடிச்ச இடத்துல நல்லா ஒரு டை போட்டுருவாங்க, ஒரு கயிறு எடுத்து கட்டி விட்டுருவாங்க. அது மிக மிக தவறான விஷயம். அதை யாரும் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷரா நீங்க வீட்லயே கொடுத்துட்டு அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள மருத்துவரை அணுகி எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்ல மருத்துவமனையோ அணுகி அவங்களுக்கு அந்த ஆன்டி ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் தேவை இருந்தா அதை நம்ம செலுத்தி அடுத்தது கேட்டகரி 3 இல்ல கேட்டகரி 2 பேஷண்ட்ஸுக்கு முக்கியமா ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் போடணும். அது ஷெட்யூல்ஸ் இருக்கு. அதாவது போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மொத்தம் 4 இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். ஜீரோனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் 0 டோஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு போடுறதுனால 0 டோஸ். 3rd டே, 7th டே, 14th டே, தேவைப்பட்ட 28th டே. ஸோ இது மாதிரி 4 5
ஊசி கண்டிப்பா நம்ம ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். இது மிக மிக அவசியம்.